ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேல் சரண் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். போன வீடியோவில் அந்த டிசைன் மேக் பண்ணுற வீடியோ மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னேன். புவின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி மேக் பண்ணிங்கன்னு. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, பேப்பர் கட்டிங்கில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 இன்ச்சு அகலம் உள்ள லென்த்தியான ஒரு கிளாத்து, எல்லோ கிளாத்து, பிங்க் கலர் கிளாத்து நம்ம கட் பண்ணதை நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கிளாத்தை வந்து நான் இப்படி 2ஆக மடிச்சுக்கிட்டேன். ஒன்று போல் மடித்து அதை ஸ்டிச் பண்ணிட்டோம். அந்த ஓரமாக ஓப்பன் சைடு இருக்க இடத்துல ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். எல்லோ தனியாக, பிங்க்கு தனியாக. அப்புறம் நம்மளோட ஷோல்டர் அகலம் 3 இன்ச் இருக்கும். நமக்கு வந்து 2 இன்ச் கூட போதும். ஏன்னா அரை இன்ச் வந்து நம்ம லேஸ் வச்சு மறைச்சிருவோம் அந்த கலரை. 3 இன்ச் வச்சா ஷோல்டர் ஃபுல்லாக இருக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. திரும்ப ஈக்குவலாக அப்படி எல்லோ கலர் கிளாத்தையும் பிங்க் கலர் கிளாத்தையும் இப்படி ஒன்று போல் அளவில் நான் கட் பண்ணி மெனி பீசஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து எல்லோ தான் அதிகமாக எனக்கு தெரியணும், அதாவது நெக்கு ஓரத்தில் எனக்கு பிங்க்கு தெரிஞ்சால் போதும், இந்த சைடு எனக்கு வந்து எல்லோ அதிகமாக தெரியணும்னா நீங்கள் எதை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லோ ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன்னு வைங்களேன். அதில் பிங்க்கை வந்து நான் அப்படி கிராஸில் வைக்கிறேன். கிராஸில் வைக்கும்போது ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும். இப்படி வச்சுட்டு, ஆனால் ஸ்டிச்சஸை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும், கிராஸில் போடக்கூடாது. அடுத்து எல்லோ கலர் கிளாத்தை வைக்கிறேன். இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அகலம் தெரியுது அந்த கிராஸ் பீஸு. அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது 1 by 1 வைக்கும்போது ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும். ஸ்டிச்சஸ் ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து டெசல் மேக்கிங் எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் காமனாக பண்ணுற டெசல் மேக்கிங். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸும் இருக்குது. அது போக போக மற்ற வீடியோவில் சொல்கிறேன். இவ்வளோ இன்ச்சஸ் தான் கட் பண்ணணுமா ஸ்கொயர் பீஸ் அப்படின்னா கிடையாது. நமக்கு ஏற்ற மாதிரியும் வச்சுக்கலாம். பெருசாக வைக்கணும்னா பெருசாக எடுத்துக்கலாம், சின்னதாக வைக்கணும்னா சின்னதாக எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே சின்னதாக தான் வைப்பேன். இந்த தடவை சரி கொஞ்சம் பெருசாக வச்சு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு நான் அந்த பெரிய பீஸ் வந்து 4.5 இன்ச்சு, எல்லோ கலர் வந்து 3.5 இன்ச்சு, இது வந்து 3 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். ஆனால் கரெக்டாக இதுபடி தான் வச்சனாலாம் இல்லை. ஏன்னா மடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சோன்னா கொஞ்சம் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஈக்குவல் சைஸில் இருக்கணும். அந்த ஸ்கொயர் ஃபுல்லாமே இப்போ 3 இருக்கணும், இல்லைனா 3 இருக்கணும். இப்போ எல்லோ கலரை வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பிங்க் கலரை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதாவது 2ஆக கிராஸில் மடித்து அடுத்து இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிட்டேன். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டு பெரிய பீஸ் மட்டும் என்ன பண்ணுறேன்னா, இப்படி கிராஸாக அப்படி மடிச்சுட்டு அந்த ஓரங்கள் ஓப்பனாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணப்புறம் என்ன பண்ணுறேன்னா, கோல்டன் கலரை வெளியே இருக்க மாதிரி வைக்கலாம். ஏற்கனவே எல்லோவும் பிரைட்டு, கோல்டன் கலரும் பிரைட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் இதாக தெரியாதுன்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லோவும் பிங்கையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் இறக்கி வைக்கிறேன். அப்போ தான் அந்த 2 கலருமே தெரியும். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன்று போல் அந்த பிசுரை கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அந்த பெரிய கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எனக்கு அந்த மேங்கோ டிசைன் தான் வெளியே தெரியணுங்கிறதுக்காக நான் மேங்கோ டிசைனை அடியில் வச்சுட்டு இந்த பிசுறு தெரிகிற பக்கத்தை வந்து நான் மேலே பார்த்து வச்சு அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த கோல்டு கலர் வெளியே தெரிய வேண்டாம். அந்த அடியில் இருக்க மேங்கோ டிசைன் தான் எனக்கு வெளியே வரணும். அதனால் நான் அப்படி வச்சுக்கிட்டேன். அப்படி வைக்கும்போது என்ன பாருங்கள், அந்த பிசுறு வெளியே தெரியலையா? ஆனால் பிசுறு வெளியே தெரியாத பகுதியை தான் நம்ம உள்ளே அந்த த்ரெட்டை வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது நல்ல பீஸ் வெளியே வந்துடும், ராங் பீஸ் வந்து உள்ளே போயிடும். அதனால் அப்படி ஆப்போசிட்டாக வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஒன்று போல் அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா நம்ம வெளியே எடுத்த பிறகு வெளியே நீட்டிகிட்ருக்கோம். அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், வெளியே எடுத்த பிறகு எப்படி இருக்கும்னா, நம்ம ஐஸ்கிரீம் கோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோன் ஷேப் மாதிரி இருக்கும். அந்த கோனுக்கு மேலே அந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லோ பிங்க்கு, அது வந்து அப்படி என்ன சொல்கிறது, அதில் வந்து வெளியே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன் வந்து அந்த கோல்டன் கலரு, அதாவது அந்த மேங்கோ டிசைன் கிளாத்துக்கு அப்புறம் எல்லோ கலர் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பிங்க் வச்சுருக்கேன்னா, அந்த எல்லோ நடுவில் இருந்தால் தான் கொஞ்சம் பிரைட்டாக லுக்கு கொடுக்கும். பிங்க்குக்கு பிங்கே வச்சா எடுக்காது. ஏன்னா சாரீ வந்து எல்லோ பார்த்தீங்களா. அப்புறம் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த சாரீ என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அந்த சாரியோட ரேட்டு 350 தாங்க. யாருமே நம்ப முடியாது. ஏன்னா பார்டர் வந்து அவ்வளோ அகலமாக இருக்குது, காப்பர் ஜரியாக இருக்குது. 350 ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன் வந்து நான் ரொம்ப கேப் விட்டு வீடியோ போடுறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் ரெகுலராக தான் வீடியோ
போட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நான் வீடியோ போடணும்னு நினைக்கும் போது எனக்கு என்னன்னு தெரில, உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்போ கூட உங்களுக்கு தெரியும் எனக்கு தொண்டை கெட்டியிருக்கு. ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால கோல்டு ஃபீவர் வருது. அதுவும் 10 டேஸ் இருந்துட்டு தான் போகுது. நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. வீடியோவை பாருங்கள், எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.